ஹாய்! நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க, குழந்தைக்கு ஏப்பம் எப்படி எடுக்குது? அதாவது எல்லா நியூ மாமுக்கும் இருக்கிற பெரிய டென்ஷன் அப்படின்னா, ஐயோ! குழந்தைக்கு பால் குடுத்து முடிச்சுட்டோம். ஏப்பம் வரலையே நம்ம என்ன பண்றது? அப்படின்ட்டு, நான் லக்கிக்கு யூடியூப்ல அதிகமா சர்ச் பண்ணது என்ன, ஏப்பம் எப்படி தட்டுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இப்ப ஹனிபீக்கு வந்து நானு கத்துக்கிட்டேன். அதனால சரி, இந்த வீடியோ வந்து நமக்கு இல்லைனாலும் மத்தவங்க யாருக்காவது கண்டிப்பா ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து இந்த 2 குட்டி பசங்கள வச்சுட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால மறக்காம போடணும் அப்படின்ட்டு போடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாக்க, ஏப்பம் வந்து எல்லா டைமும் வரணுன்ற அவசியம் இல்லைங்க. ஓகேவா? ஸோ ஏப்பம் வரலைன்னா, ஐயோ! ஏப்பம் வரலையே நம்ம என்னடா பண்றது? அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏப்பம் வராம குழந்தை அமைதியா தூங்கிடுச்சு அப்படின்னாக்கா, ஓகே. பாப்பாக்கு வந்து காத்து எதுவும் விழுங்கல. ஏப்பம் இந்த டைம் வரல அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. எல்லா டைமும் ஏப்பம் வரணும்னு அவசியம் இல்ல. நான் ஒரு 3 டெக்னிக் ஃபாலோ பண்றேன். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா அதுல ஒரு டெக்னிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். கம்பல்சரி இப்படி இருந்து இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஈஸியான டெக்னிக் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்க்கலாம். என்னன்னா, இது ஹனிபி தூங்கிட்டு இருக்கான். அதனால அவனை வச்சு ட்ரையல் பார்க்க முடியாது. இதுதான் பாப்பான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பால் கொடுத்து முடிச்சிடும். அது வந்து மதர் ஃபீடா இருந்தாலும் சரி, இல்ல ஃபார்முலா மில்க்கா இருந்தாலும் சரி, கம்பல்சரி ஏப்ரல் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி என்னன்னாக்கா, நார்மலா நம்ம பால் கொடுத்து முடிச்சுட்ட உடனே பாப்பாவ இப்படி போட்டுருக்கோம். இதுதான் எல்லாருமே காமனா யூஸ் பண்ற டெக்னிக். ஓகேவா? இப்படி வச்சுட்டு நம்ம மேல தட்டணும். முதுகு மேல. ஓகேவா? அப்படி தட்டினா ஏப்பம் மேக்சிமம் வரவே வராது. நம்ம எங்க தட்டணும் அப்படின்னா, வயிறு இருக்கு இல்லையா? வயிற்றோடைய இடது பக்கம், வலது பக்கம் 2 சைடுமே அப்படி இப்படி லைட்டா தட்டிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 2, 3 செகண்ட்ஸ்ல கண்டிப்பா ஏப்பம் வந்துரும். ஓகேவா? ஸோ அந்த டெக்னிக்கே ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் இதுல வந்து ஏப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அது வந்து நான் இப்போ ஹனிபீக்கு கத்துக்கிட்டேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ ஃபார்முலா மில்க் தான் குடுத்தாங்க. அப்ப நர்ஸுங்க ஏப்பம் தட்டுறத பார்த்தேன். என்னன்னாக்க, ஃபார்முலா மில்க் குடுத்து முடிச்சுட்ட உடனே பாப்பாவ இப்படி உட்கார வச்சுப்பாங்க. எனக்கு பயமா இருக்கும். ஐயோ! நான் இப்படி உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. அப்படிலாம் பயப்படவே தேவையில்ல. அவங்க கரெக்ட்டா இந்த கைய எடுத்து இப்படி ஹோல்ட் பண்ணிப்பாங்க. நம்ம கழுத்த பேலன்ஸ் பண்றது தான் ரொம்ப முக்கியம். இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி உட்கார வச்சு, ஓகேவா? இப்படி வச்சு தட்டுனீங்க அப்படின்னாக்க, ஒரு 2, 3 செகண்ட்ஸ்ல ஏப்பம் வந்துரும். அதுவும் முதுகுல தட்டுறோம்னா, அது கீழ வயித்தாண்ட இப்படி இப்படி தட்டி விடுங்க. ஏப்பம் வந்துரும். அப்புறம் மேல இந்த கை வந்து இப்படி இந்த மாரி குவிச்சுக்கணும். இப்படி வச்சு கடிக்கக் கூடாது. இப்படி இப்படி தட்டணும். அப்ப ஏப்பம் ஈஸியா வந்துரும். ஓகேங்களா? இந்த டெக்னிக்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஏப்பம் வரும். சரி 2மே நான் ட்ரை பண்ணுங்க. வரல. ஆனா குழந்தை கீழ போட்டா அழுதுகிட்டே இருக்கு. அவனுக்கு வந்து அதாவது பாப்பாவுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏப்ப பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்படி இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் குழந்தை. அந்த மாரி ஏப்ப பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்க, ஜஸ்ட் இத கால் மேல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வயிறு வந்து இங்க இருக்கணும். கழுத்த வந்து இந்த கை இருக்கு இல்லையா? அத இப்படி வச்சு பிடிச்சுக்கங்க. ஓகேவா? அசையாம. இப்படி வச்சு இப்படி தட்டுனீங்க அப்படின்னாக்க, ஓகேவா? இந்த இதுல ஏப்பம் வந்துரும். டிஸ்டர்பே இல்லாம தூங்குது அப்படின்னாக்க ஏப்பம் இல்ல. கொஞ்சம் அசைச்சுக்கிட்டே இருக்குன்னா ஏப்பம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏப்பம் இருக்கும்போது குழந்தையால ஒரு சில குழந்தைங்க இப்படி இப்படி அசைச்சு தள்ளிடும். சில குழந்தைங்க பால் வாமிட் எடுக்கும். சில குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படும். அதனால நம்ம முடிஞ்ச அளவு ஒவ்வொரு வாட்டியும் பால் கொடுத்து முடிச்ச உடனே நம்ம இப்படி போட்டு லைட்டா ஒரு 2, 3 செகண்ட்ஸ் ஏப்பம் எடுக்கும். அப்படியும் முடியல அப்படின்னா இப்படி 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 போட்டு இப்படி யோங்கன்னு வச்சுக்கோங்க ஏப்பம் வந்துடும். இல்ல ஒரு 2, 3 மினிட்ஸ் வந்து நம்ம நடந்தோம்னா ஏப்பம் வந்துடும். ஏன்னா நம்ம தட்டவே தேவையில்ல. கொஞ்ச நேரம் வாக் பண்ணாலே ஏப்பம் வந்துடும். இது நைட் ஆனாலும் சரி, பகலானாலும் சரி, கொஞ்சம் கண்டிப்பா ஏப்ப தட்டிட்டு குழந்தைய போடுற மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஏப்பம் வந்துரும். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்க யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் லக்கிக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ! எப்படிடா ஏப்பம் எடுக்குறது தெரியலையே அப்படின்ட்டு. பட் ஹனிபீக்கு நான் கஷ்டப்படல. ஈஸியா நான் ஏப்பம் எடுத்துடுறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப நாளா வீடியோ போடவே இல்ல. எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் சின்ன சின்ன வீடியோஸ் நான் என்னென்ன ப்ராடக்ட் அனிபிக்கு யூஸ் பண்றேன், லக்கிக்கு என்ன யூஸ் பண்ணேன், எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு எது பெஸ்ட் அப்படின்றதெல்லாம் நான் போடுறேன். டைம் கிடைக்கும்போது போடுறேன். அதே மாதிரி எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கீங்க, அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நான் கண்டிப்பா ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் 2 பேரும் இருக்கிறதுனால டேக்கிள் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாவே தான் இருக்கு. அதுவும் குழந்தைக்கு ஒரு 3 மாசம், 4 மாசம், ஒரு 6 மாசம் ஒரு வரைக்கும் கஷ்டமா. ஏன்னா பகல்ல தூங்கிட்டாலும் நைட்ல தூங்குறது கிடையாது. நாங்க ஃபுல்லா ஷிஃப்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். நைட் எல்லாம் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவும் குழந்தை எதுக்காக எதுவுமே ரீசன் தெரியாது இல்லையா? அப்படி போராடிட்டு தான் இருக்கும். ஓகே, மேனேஜ் பண்றோம். ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டு போறோம். ஸோ நான் நல்லா இருக்கேன். குழந்தைங்க 2 பேருமே நல்லா இருக்காங்க. இன்னும் இவனுக்கு பேர் வைக்கல. முருகன் கோயில தான் திருத்தணி முருகன் கோயில தான் லக்கிக்கு வச்சேன். சிங்கத்தில் விளையாண்டு. அது மாதிரி இவனுக்கு நான் பேர் வச்ச பிறகு என்ன பேருன்றது நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்றது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸ் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? டாடா, பாய்.